ருமேனியா தேசத்தில் ஒரு ரிமோட் வில்லேஜ், ஒரு உள்ளான கிராமத்தில் ஏதோ ஒரு ஊருக்குள்ளே நாட்டுக்குள்ளே ஏதோ ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு தச்சாசாரி கார்பெண்டர், அவர் ஒரு யூதர், வயசாயிருச்சு. அவர் தன்னுடைய மரண படுக்கையில் இருக்கிறார். அவருடைய ஒரு ஜெபம் என்னென்னா, நான் இறக்குறதுக்கு முன்னால் யாராவது ஒரு யூதனையாவது கிறிஸ்துவுக்குள்ளே நடத்தணும். ஆனால் அந்த கிராமம் வேறு மனித சஞ்சாரம் இல்லாத ஒரு கிராமம். யாரும் அவளை லேசில் வெளியே இருந்து வரமாட்டாங்க. ஆனால் அந்த மனுஷனுடைய ஜெபம் அவருக்கு உதவிக்கு யாரோ இன்னொருத்தர் இருக்கிறாரு, ஒரு விசுவாசி, அவர் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கிறார். ஆனால் அந்த மனுஷன், ஆண்டவரே, நான் ஒரு யூதனையாவது கர்த்தருக்குள்ளே நடத்தாமல் என்னுடைய மரணம் இருக்கக்கூடாது, ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறார். அந்த நேரத்தில் பார்த்து ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் அண்டு சபீனா உம்ப்ராண்ட், அப்போ தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு. 1940s கல்யாணம் ஆகிருக்குது. அவங்க கொஞ்சம் ஊர் சுற்றி பார்க்க வந்தவங்க, ஹனிமூனுக்கு வந்தவங்க, எப்படியோ அந்த கிராமத்துக்கு உள்ளே போகிறாங்க. அவங்க போகிறவங்க கரெக்டாக அந்த கார்பெண்டர் வீட்டுக்கு போகிறாங்க. எப்படியோ சந்திப்பு நிகழ்கிறது. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இவரும் ஒரு ஜூ அப்படின்னு சொன்னோடனே அவரை இயேசுவை பற்றி இவர் ஏற்கனவே நாஸ்திகர். ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் ஒரு நாஸ்திகர், கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய மனுஷன். எப்படியோ இயேசுவை பற்றி சொல்கிறாரு. ஒரு ஹீப்ரு பைபிள், ஒரு எபிரேய வேதாகமும் அந்த கார்பெண்டர்கிட்ட இருக்குது, அதை கொடுக்குறாரு, நீ படிங்க அப்படின்னு. ஏற்கனவே பைபிள் ஒரு முறை படிச்சிருக்கிறாரு ரிச்சர்ட் உம்ப்ராண்ட். இதை திரும்ப படிக்கும் பொழுது கர்த்தர் அவருக்குள்ளே கிரியை செய்கிறார். அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம். என்ன நடந்தாலும் சரி, என் ஆண்டவருக்காக நான் ஜீவனை கொடுப்பேன். அதுக்குள்ளே ருமேனியா தேசம் கம்யூனிஸ்டுகள் கைகளில் விழுகிறது. 14 வருஷம் ஜெயிலில் இருக்கிறாரு ரிச்சர்ட் உம்ப்ராண்ட். அந்த ஜெயிலில் இருக்கும் பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுகள், நிறைய புஸ்தகங்கள் எழுதுகிறார் ரிச்சர்ட் உம்ப்ராண்ட். படுவேதனையில் பரம வெற்றி, அதுதான் தமிழ் கிறிஸ்தவ உலகம் ரிச்சர்ட் உம்ப்ராண்டு அறிந்த ஒரு புத்தகம். அது தமிழ் கிறிஸ்தவ உலகம் அறிந்த ஒரு புத்தகம். ஸோ அநேக புத்தகங்கள் அவர் எழுதுகிறாரு. அவரும் அவருடைய மனைவி. எதுக்கு இதை சொல்கிறேன்னு சொன்னால், பெயரறியாத ஒரு சாதாரண ஒரு கார்பெண்டர், அந்த கார்பெண்டர் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர். இன்றைக்கி ரிச்சர்ட் உம்ப்ராண்டை பற்றி உலகம் முழுசும் தெரியும். அவர் யார் மூலமாக வந்தார், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்தார். கர்த்தர் ரிமோட் ஏரியாவில், சரியான ஒரு வில்லேஜில், ஒரு ஜனசஞ்சாரம் இல்லாத ஒரு வில்லேஜில், ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை கூட தேவன் வெளியே கொண்டு வர முடியும். கர்த்தர் அந்த மனுஷனை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்ய முடியும். நிச்சயமாக அந்த கார்பெண்டருடைய கர்த்தர், அந்த தச்சாசாரியுடைய ஆண்டவர் இன்றைக்கி நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். நம்மளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.